அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. இப்போ பார்த்தீங்கன்னா, சந்திரன் அப்படிங்கிறத ஒரு நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சந்திர கிரகணம், சந்திரங்கிற ஒரு அமைப்பு ராகு கேதோட தொடர்பில் இருக்கக்கூடாது. அதனால தான் கிரகண தோஷங்கிறோம். அப்போ சந்திரனை வலிமைப்படுத்தணும்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சந்திரன் என்னன்னாங்க, இந்த உணவு சார்ந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மனதுங்கிற இயக்கத்தை இயக்குவதாக இருந்தாலும், நம்ம தானம் தர்மம் அப்படிங்கும்போது சந்திரனோட ராகு, சந்திரனோட சனி பகவான், அதே போல சந்திரனோட கேது, இது எல்லாமே சமசப்தமா 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் சரி, செயற்கையாக இருந்தாலும் தோஷம்தான். அதே போல தேய்பிறை சந்திரன்ல பிறக்கக்கூடிய அமைப்பும் உங்க நட்சத்திரமாக இருந்தாது பிரச்சனையே கொடுத்துக்கிட்டே இருக்கும். 12 பாவக கட்டத்துல எதுல இருந்தாலும் சந்திரன் ஒரு தோஷமாக இருந்தால் நீர்நிலையில கடல், குளம், ஏரி நீராடுவது, பெண்களுக்கு நீர் சம்பந்தமான உணவுகள் வாங்கி கொடுக்கறது, ஓ சோமாய நமகா அப்படின்னு சொல்லி வர்றது இருக்குது. மேற்கொண்டு சந்தேகம் டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.